பழம் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு. இந்த எறா வச்சு சூப்பரா பச்சை முந்திரி போட்டு நம்ம குழம்பு வைக்க போறோம். இது பச்சை காயில இதுதான் முந்திரி பழம். சோ இங்க வருது பாருங்க, இந்த முந்திரி பழம் முக்கியமா பச்சை முந்திரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சிக்கன் வறுவல்ல கொஞ்சம் பச்சை முந்திரி சேர்த்திருக்கேன். பேபி வந்து பாத்தீங்கன்னா பச்சை முந்திரியை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அறுத்தானா உள்ள முந்திரி பச்சை முந்திரி அப்படியே இருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. பச்சை முந்திரி எறா குழம்பு செய்யுதா? அதேதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று முந்திரி தோப்பு போனோம் இல்லையா, செம்ம ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே நாங்க கிளம்பி முந்திரி தோப்பு போயிட்டோம். ஃபுல்லா அங்க வந்து முந்திரி காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து வீட்டுல மாமா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஆட்டம். சூப்பரா இருந்தது. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பச்சை முந்திரிக்காய் பறிச்சுட்டு வந்தோம். முந்திரி பழம் பறிச்சுட்டு வந்தேன். ஆமா இருக்கு சங்கீதா. முந்திரி பழம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் கிடைக்கவே இல்ல முந்திரி பழம். தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா வாங்க. பழம் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு. இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டா வந்து கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால கட் பண்ணி உப்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பழம் இல்ல, கொஞ்சம் தான் இருந்தது. இதுல தேடி தேடி வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பழம் பறிச்சிருந்தேன். சீசன் முடிஞ்சிருச்சு இல்லையா, முன்னாடியே போயிருந்தா நிறைய இருக்கும். நல்லா எல்லோ கலர்லாம் பழம் இருக்கும். லாஸ்ட் டைம் நல்லா பெரிய பெரிய பழம் நல்லா பறிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா எல்லோ கலர்ல குண்டு பழம் இருக்கும், நீட்டு பழம் இருக்கும், அப்புறம் வந்து ரெட் கலர் பியூர் ரெட்ல இருக்கும், அப்புறம் இது மாதிரி கலர் அந்த ஆரஞ்சு பிங்க் கலர் மாதிரி இருக்கும்ல. நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போயிருந்தா நல்லா பறிச்சு வந்துரும். ஜெஷிதா என்னம்மா முந்திரி பழமா நேத்து பறிச்சுட்டு வந்தோம்ல, சாப்பிடலாமே. அம்மா கழுவி தரேன். இங்க பாருங்க ஜெஷிதா கெட்டப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுனாரு. இந்த ஜீன்ஸ் பேண்ட் இது போட்டுன்னு பையன் மாதிரி சுத்தி நிக்கறாரு. பொண்ணு பையனம்மா? பொண்ணு. அழகா இருக்கு தங்கம். பொண்ணு. எப்பயுமே நான் முந்திரி பச்சை முந்திரி ஃபர்ஸ்ட் வந்தேன்னா சிக்கன் குழம்பு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வைக்கலாம், சாம்பார் கூட வைக்கலாம். ஆனா எறா குழம்பு வச்சா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எறால பச்சை முந்திரி சில்லுன்னு இருக்கா, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோமா. சோ இந்த டைம் வந்து பச்சை முந்திரி போட்டு நம்ம எறா தொக்கு தான் பண்ண போறோம். முந்திரி கொட்டையினோனே நம்ம வந்து எறா வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க ஒரு 1/2 kg வந்து பாத்தீங்கன்னா எறா வாங்கிட்டு வந்திருக்காரு பேபி. இந்த எறா வச்சு சூப்பரா பச்சை முந்திரி போட்டு நம்ம குழம்பு வைக்க போறோம். ஓகேவா? சூப்பர். சிக்கனும் இருக்கு. நேத்து வாங்கின சிக்கன் கொஞ்சம் ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். சிக்கனுமே இருக்கு. சிக்கன் வந்து வறுத்துட்டு எறா கிரேவி வச்சுட்டு சாப்பாடு செய்யலாம். ஓகே. இதெல்லாம் செஞ்சிடலாம், சாப்பிடலாம், ரொம்ப ருசியா இருக்கும். ஆனா இதை கிளீன் பண்றது தான் இப்போ வந்து வேலையே. பெரிய டாஸ்க் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கையெல்லாம் கருப்பு கருப்பா ஆயிடும். கருப்பு கருப்பாகுமா, காயமாயிடும். பச்சை முந்திரியை கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரினாலே அது பால் பட்டதுனால காயமாயிடும். இதையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா கிளீன் பண்ணணும். முன்னால ஒரு குச்சி வச்சுட்டு குத்தி எடுப்பான். இப்பெல்லாம் அது மாதிரி சிரமப்பட்டுலாம் செய்ய தேவையில்ல. கத்தி எடுத்து அழகா 2 அருவமனை நல்லா கத்தி அதை கட் பண்ணிட்டேன்னா சூப்பரா ஈஸியா எடுத்துடலாம். இங்க பாருங்க, இது பச்சை காய் இருக்கா, இது பச்சை காயில இதுதான் முந்திரி பழம். சோ இங்க வருது பாருங்க, இந்த முந்திரி பழம் வந்து பாத்தோம்னா ஆமா. சோ இது வந்து காய், இது வந்து திருவி நம்ம எடுத்துடலாம். இப்ப நம்ம கொட்டை மட்டும் தனியா எடுத்துக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொட்டை மட்டும் தனியா எடுத்து கட் பண்ண வேண்டியதான். பிஞ்சு நல்லா வந்து இது மாதிரி காய் முத்தன காயில வந்து பாத்தீங்கன்னா பறிச்சா நல்லா இருக்கும். போன டைம் தான் அது முந்தின டைம் வெறும் பிஞ்சா பறிச்சுட்டல. ஆமா தெரியாம பறிச்சுட்டோம். பிஞ்சா பறிச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஆயாவும் தாத்தாவும் போன வருஷம் பறிச்சு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. இந்த வருஷம் ஆயா வந்து பறிச்சு கொடுத்தாங்க நிறைய காய். அவங்க செடி காட்டி அழகா பறிச்சுட்டாங்க. சரி வாய் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே. நீ கட் பண்ணி போட்டனா வச்சுக்க, நீ நோண்டி நோண்டி வச்சிருவியா? நான் விதையை மட்டும் எடுத்து தரேன். அம்மா அம்மா மாமா வேணும்மா, வெட்டி தாங்கம்மா. ராகமா கேக்குறாளே, என்னம்மா வேணும்? மாமா வேணும், வெட்டி தாங்கப்பா. அது வேற பொறுமையா கேட்க மாட்டாரு. அம்மா மாம்பழம் வேணுமா, வெட்டி கொடுங்கம்மா. ஆமா அது மாதிரி பேசுறாள என்னன்னு தெரியலையா? இந்த ஸ்டோரி பொம்மை ஸ்டோரிலாம் அப்படிதான் பேசும். அம்மா எனக்கு பசி எடுக்குதுமா அப்படின்ற மாதிரி. வெட்டிட்டாரு ரெடி. அம்மா கை கழுவிட்டு வந்து வச்சு தருவாங்க. சொல்றாரு அவரு. ஸ்டோரி மாதிரி சொல்றாரா? ஸ்டோரினா என்னம்மா? ஸ்டோரினா கதை, கதை சொல்றதுதான் ஸ்டோரி. நல்லா இருக்கா சீதா மாம்பழம்? நல்லா
நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹிமாபாசத் மாம்பழம் நல்லா இனிப்பா நான் பார்க்க தானே வெள்ளையா இருக்குது அப்படிதான் இருக்கும் ஹிமாபாசத் நல்லா இனிப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா மாம்பழம் கட் பண்ணியாச்சு ஜஸ்ட் எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடு டேஸ்ட் இருக்கா பாக்குறியா சொல்லு டேஸ்ட் இருக்கா நல்லா இருக்கு டேஸ்ட் இருக்கா சரிப்பா எடுத்துட்டு போ அம்மாக்கு அப்பா அம்மாக்குமா எடுத்துக்கங்க நான் தர மாட்டேன் எப்பவுமே சொல்ல மாட்டேன் எது வச்சிருந்தாலும் கொஞ்சமா இருந்தாலும் நான் கேட்டேன்னா கொஞ்சம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன் அதெல்லாம் ஜெயிஷ்டா கிட்ட குட் பழக்கம் சரி எடுத்துக்க சரி ஓகே சமைக்க ஆரம்பிச்சிருங்க கட் பண்ணுங்க கரையிட போய் வெளியில போய் அந்த குரடல வச்சு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பாத்தீங்கன்னா பச்சை முந்திரியை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கையில கவர்லாம் நீ துணி பை போட்டா அது கைக்குள்ள இறங்கும் பேபி அது ஈரம் அப்படியா கவர் போட்டுக்கு பிளாஸ்டிக் கவர் போட்டாதான் கையில உள்ள போவாது இல்ல மேக்ஸிமம் இறங்காதான் நினைக்கிறேன் இறங்காதா ஒரு கையில வந்து கவர் போட்டுட்டு ஒரு கையில அப்படியே வச்சு அறுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அருவாமனை எடுத்திருக்கோம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அருவாமனை யூஸ் ஆகுது இப்பதான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் அறுத்தானா உள்ள முந்திரி பச்சை முந்திரி அப்படியே இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த முந்திரி விதை மட்டும் எடுக்கணும் நம்ம பாருங்க அறுத்து இங்க வச்சிடுறேன் ஓகே ஃபுல் முந்திரி வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்காரு அதை வந்து இப்போ நான் எடுக்கணும் கட் பண்ணி அதுல போட்டுறோம் ஓகே ஓகே ஈஸியா இருக்கு அருவாமனையில கட் பண்ண அருவாமனை தான் ஈஸி கத்திலாம் வேலைக்கு ஆகாது ஆமா அப்படியே கட் பண்ணிடலாம் கத்தினா வழுக்கும் அது ரொம்ப ஹார்டா இருக்கும்ல கத்தினா பால் நம்ம மேல இறங்கும் அருவாமனைனா அருவாமனையில ஒட்டிக்கும் கீழே ஒழுவுதுல ஓகே இப்போ இது எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காய் எடுத்துக்காட்டு எப்படி எடுத்துக்காட்டா கட் பண்ண முந்திரியில இருந்து கத்தியை வச்சு இப்படி நோண்டி எடுத்தோம்னா முந்திரி மட்டும் தனியா வெளில வந்துரும் பாருங்க ஆமா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதோட இருக்க பயிர் மட்டும் தனியா எடுத்தாச்சு அது மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தோல் இருக்கு இல்லையா இப்போ இந்த தோல் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் முழு பயிர்ல இந்த தோல் இருக்காது அதை வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க நம்ம பச்சை காயை அரிஞ்சதுனால இங்க பாருங்க இந்த தோலுமே இருக்கா அதை கையால இப்படி உரிச்சாலுமே வரும் இங்க பாருங்க கையால உரிச்சா அழகா வரும் சோ ரொம்ப நேரம் இதை உரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இங்க சுடுதண்ணி வச்சிருக்கேன் சாப்பாடு உள்ள போட்டேன்னா வந்து கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சுடுதண்ணில போட்டு அப்படியே சுடுதண்ணில போடலாம் ஆமா ஒரு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியா வரும் கலக்கு இப்ப தோல் உறிஞ்சு அழகா வந்துரும் தோல் வந்துரும் அது மேல கொஞ்சம் பால் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணிலே போயிடும் அப்படியே நம்ம வந்து எடுத்துடலாம் ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்கலாம் சுடுதண்ணில போட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில கழுவுனாலே எல்லாமே வந்துடும் ஓகே இப்ப நான் என்ன பண்ணேன் இங்க பாரு இறா வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 1/2 கிலோ இறா தான் கிளீன் பண்ணா கம்மியா தான் இருக்கு இப்ப இந்த இறா வந்து நம்ம தொக்கு வைக்க போறோம் பச்சை முந்திரி போட்டு தொக்கு வச்சுட்டு சூப்பரா இன்னைக்கு லஞ்சு சாப்பிடலாம் சூப்பர் இப்ப பாரு சுடுதண்ணி போட்ட உடனே அழகா உறிஞ்சு வருது ஈஸியா வரும் ஒட்டாம வரும் ஆமா பிச்சுக்கும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கவே முடியாது உடஞ்சு வரும் சுடுதண்ணில போட்டதுனால நமக்கு அழகா வெளியே வந்துடும் எல்லாமே ஈஸியா அது தோல் வருது சரிங்களா அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் எல்லாத்தையும் உரிச்சு முந்திரி பயிர் மட்டும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க தோல் ரொம்ப ஹார்டா இருக்குல்ல தோல் எடுத்துட்டு முந்திரி பயிர் வைக்கணும் இன்னும் குறைஞ்சிடும் எவ்வளவு பச்சை முந்திரி காட்டினேன் எல்லாமே சுருங்கி கொஞ்சமாயிடும் கம்மியா வருது பேபி முந்திரி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் சூப்பரா சிக்கன் வறுவல் வந்து ரெடி பண்ணிட்டேன் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுது இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பச்சை முந்திரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி சேர்த்துக்கிறேன் ஓகேவா சேர்த்து வறுத்தலாமா ஆமா ஓகே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா இருக்கும்ல அதனால சிக்கன் வறுவல்ல கொஞ்சம் பச்சை முந்திரி சேர்த்துருக்கேன் அப்படியே சேர்த்து வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா இது 2 நிமிஷத்துல எடுத்துடலாம் சரி ஏன்னா இது வந்து ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் ஓகே கொஞ்ச நேரம் சூடானா வெந்துரும் அப்படிதானே அப்படியே வந்து சாப்பிடலாம் இந்த சைடு வந்து பிரான் தொக்கு பண்றதுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன் அப்படியே பிரான் கிரேவி பண்ணுமா வேற லெவலா இருக்கு வறுவல் இப்போ பிரான் கிரேவி ஆமா சூப்பரா இருக்கு அதுதான் சோம்பு பொரிஞ்சிடுச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வெங்காயம் இது 2 எடுத்துக்கிறேன் எப்பயுமே இறா தொக்குலாம் பண்ணுவோம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் வைக்க போறோம் ஃபைனலா வந்து முந்திரி அதுல ஆட் பண்ணி மிக்ஸ் இறக்கிற வேண்டியதான் ஆனியன் நல்லா வதக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் வதக்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்குவோம் ஆமா
கொஞ்சம் தான் அரிசினால தண்ணி ஊற்றி பேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். மணி ரொம்ப ஆகிடுச்சா, நல்லா வேகமாக சமைக்கிறேன். ஆமாம், தக்காளி வதங்கிறது கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டால் நல்லா வதங்கிடும். ஓகே, போயிட்டு மசாலா இல்லை, கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஏதாவது வாங்கிட்டோம். ஓகே ஓகே. அப்படியே வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது வாங்கி வந்தாலும் நல்லா இருக்கும். நான் அதே இருக்க பொட்டி கடைக்கு போகிறேன், வெயிலுக்கு சில்லுன்னு வேணும் உனக்கு. சரி, ஒரு ஃப்ரூட் மிக்ஸு, ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வேற அடி வேணா வாங்கிட்டு வருவேன் நான். கடைக்கு போய் வரதுக்குள்ளே தக்காளி வதங்கிடுச்சு பேபி. பிரானும் போட்டு வதக்கிட்டேன். பிரான் சேர்த்தாச்சா? ஆமாம். ஓகே, இப்போ இதில் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே, சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். ஓகே. குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஓகே, கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி நான் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன், அதனால கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொதிக்க வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மசாலா உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு கொதி வந்தோடனே முந்திரி போட்டுடலாம். ஓகே, சரி, கொதிக்கட்டும். சூப்பராக முந்திரி எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பச்சை முந்திரி அப்படியே ரெடியாக இருக்கு. ஸோ குழம்பு கொஞ்சம் கொச்ச உடனே அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து கொதிச்சுட்டே இருக்கு. இப்போ நம்ம பச்சை முந்திரியை சேர்த்துடலாம். இதில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் டிஷ்ஷே, பச்சை முந்திரி எறா குழம்பு. சூப்பராக. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பச்சை முந்திரி எல்லாமே சேர்த்தாச்சு. இங்கே பாருங்க, வேற லெவலாக இருக்கு. ஸோ ஃபுல்லாகவே முந்திரி அப்புறம் எறா எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. இப்போ இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வந்து குழம்பு சுண்டட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, அதான் ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு சூப்பரா பச்சை முந்திரி தான் ஸ்பெஷலே. அழகா வறுவல், சிக்கன் வறுவல்லையும் வந்து பாத்தீங்கன்னா பச்சை முந்திரி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் எறா குழம்புலயும் வந்து சேர்த்திருக்கேன். ஃபைனலா சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணணுமா? ஓகே. சங்கீதா, பச்சை முந்திரி எறா குழம்பு சங்கீதா. அதேதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. முந்திரிலாம் வெந்துரும், அவ்வளவுதான் பேபி. ஸோ முந்திரிலாம் வெந்து எறாலாம் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை போட்டுறேன். ஓகே, கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிடலாம். அவ்வளோதான், சாப்பிடலாம். லஞ்சு லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த மாதிரி பச்சை முந்திரி வச்சு நீங்க சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. பச்சை முந்திரியில வேற என்ன ஸ்பெஷலா செய்யலாம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து எப்பயுமே சிக்கன் குழம்புல போட்டிருக்கேன், சாம்பார்ல போட்டிருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எறால வந்து போட்டிருக்கேன். நீங்க வந்து என்னென்னலாம் இதுல ரெசிபி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அது செய்யலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றோம். எறா குழம்பு, ஒரு முந்திரியோ அப்படி ஒரு எறா வச்சு கொஞ்சமா சாதத்தோட சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. முந்திரி வெறுமனே முந்திரியா சாப்பிட்டா அதை விட அல்டிமேட்டா இருக்கு பேபி. ஆமா, முந்திரி மட்டுமே சூப்பரா இருக்கும். சாஃப்டா நல்லா அப்படியே சூப்பரா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரிலே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. முந்திரி எறா, முந்திரி, சிக்கன். ஸோ அதான் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் எதாவது பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு தான் செய்ய போகிறேன். நல்லா ஹெல்த்தியாக சிகப்பு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிகப்பு அரிசி காய வச்சிருந்தேன் இல்லையா, அதான் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சாச்சு. 2 கிலோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்திருக்கு. நான் வந்து குறைப்பா மிக்சியில் அரைச்சேன். ஸோ அதனால கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது மாவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நிறைய மாவு வந்திருக்கு. இப்போ இந்த மாவில் தான் நான் வந்து புட்டு செய்ய போகிறேன். ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துக்கிறேன். இது பார்க்க அப்படியே ராகி மாவு மாதிரியே இருக்குல்ல? ஆமா சங்கீதா, ராகி மாவு தான் நானே நினைச்சிட்டேன். ஆனா இது சிகப்பு அரிசி மாவு தான். சிகப்பு அரிசி அழகா அரைச்சு வாங்கிட்டு வந்தாச்சு. சூப்பரா இருக்கு. இப்போ இதில் தான் புட்டு செய்ய போறோம். இந்த அரிசி மாவு புட்டு வந்து நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இங்க இப்போ இந்த கரண்டி மாவு அள்ளி போடுறது தான் நான் சொன்னேன்ல, வாங்கிட்டு வந்தது. அப்படியே இதில் வச்சுட்டா மாவு அள்ளி போட்டுக்கலாம். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் லைட்டு கொஞ்சம் சைடா சன்லைட்ல நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, புட்டுக்கு தேவையான உப்பு, உப்பு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சக்கரை சேர்க்க போறோம் இல்லையா, வெள்ளம்லாம் சேர்த்தோம்னா நல்லா இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளிச்சு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிசைஞ்சிக்கணும் நல்லா. ஆமா, பொடி பொடியா உதிரியா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மாவு பிசையணும்.
மாவுல ஈரம் இருக்கணும் அவ்வளவுதான். வேகும், அப்பதான் நல்லா வந்து வெந்து புட்டு வந்து உதிரியா வரும். நல்லா தண்ணி தெளிச்சு மாவு போல போலன்னு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு நல்லா போல போலன்னு பிசைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஈரமா. இப்போ நான் வந்து அப்படியே இட்லி பாத்திரத்துல வச்சுதான் அவிக்க போறேன். எப்பவுமே குழாப்புட்டு தானே செய்யறோம். ஆமா. குழாப்புட்டு இல்லாதவங்க எப்படி செய்யறது? அந்த அச்சி வேணும்ல, எல்லாருக்கும் இருக்காதுல்ல. அதனால நார்மல் புட்டு மாதிரி இதை செய்யலாம். அதனால இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சுக்கிறேன். ஸ்டீமர் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுல வைக்கிறேன் நான். அப்படியே வந்து இட்லி பாத்திரம் கொத்து இருந்தாலும் இட்லி துணி வச்சிருந்தா அந்த இட்லி துணி போட்டு இட்லி கொத்துல டைரக்டாவும் வைக்கலாம். ஆமா. சோ அவ்வளவுதான். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது, பயங்கரமா கொதிக்குது. ஒரு 5 மினிட்ஸ்ல வெந்துடும். இது நல்லா வந்து ஆவி மேல வந்ததுன்னா ஈஸியா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இங்க பாருங்க தேங்காய் துருவி வச்சிருக்கேன். தேங்காய், ஏலக்காய், நாட்டு சக்கரை எல்லாமே சேர்த்துக்கலாம். கடைசியா தான் மிக்ஸ் பண்ணனும் அது. ஆமா. ஓகே. நம்ம குழம்புட்டு செய்யும்போது வந்து பார்த்தனா எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடுவோம். குழம்பு இல்லையா பாரு. இங்க பாருங்க ரஷ்மிதா சாப்பிட்டதுல வெறும் குழம்பு மட்டும் தான் மீதி இருக்குது. மறுபடியும் வந்து குழம்பு இல்லன்னு கேக்குறாரு. ஏமா முந்திரி எல்லாம் சாப்பிடலையாமா? சுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, பச்சை முந்திரி வச்சு நான் எறா குழம்பு வச்சேன் இல்லையா, இந்த மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நான் இது சமைக்கிறேன். பச்சை முந்திரி இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு ஊத்தினா முட்டை குழம்பு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை குழம்புல பச்சை முந்திரி போட்டிருக்கேன். நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. உடைச்சு ஊத்தினா முட்டை குழம்பு. ஆமா. ஸோ இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா நான் சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கமெண்ட்ல கொடுக்குறேன் பாருங்க. ஸோ அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா வர போறாங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துரும். ரெகுலரா அதுல வீடியோ போட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்பவே வந்திருக்கும். ஆமா, இப்பவே வந்திருக்கும். நம்ம ரெகுலரா வீடியோ போட முடியல, ஏன்னா இதுக்குமே நம்ம ப்ராப்பரா கரெக்டான டைம்ல வீடியோ போட முடியல. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுல டிலே ஆகுது. நானும் அதுல வீடியோ ரெகுலரா போடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றேன், ஆனா போட முடியல. இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த ரெசிபி வந்து நான் சவுத் இந்தியன் கலினர்ல போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சேனலையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் இட்லி செஞ்சுட்டு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் வச்சேன். ஸோ அப்படியே வந்து அந்த எக்ஸ்ட்ரா சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சாப்பிடலாம் இல்லையா, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா புட்டு செய்யறேன். புட்டுமே நல்லா இருக்கும். சிவப்பரிசி புட்டு. அது வெந்த அப்புறம் காட்டுறேன். ஓகேவா? புட்டு வெந்துடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனை. அப்படியே கலர் பாத்தீங்களா, செவன்னு வந்துருச்சு. நல்லா மாவு வெந்த உடனே உங்களுக்கு அந்த வாசனை வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நல்ல ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா புட்டு வெந்துடுச்சு. இந்த சூடா இருக்கும் போதே இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய், ஏலக்காய் எல்லாமே சேர்த்துடலாம். தேங்காய் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துடலாம். நல்லா வாசனையா இருக்கும். இது கூட இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். நம்ம வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், நீங்க ஒயிட் சுகர், உங்களுக்கு இனிப்புக்கு என்ன தேவையோ அது வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜெஸ்டா புட்டு சாப்பிடுறியா? ஜெசிதா இதோ பார்த்தனே, அது வைங்கனா ஸ்வீட் டிவில வைக்கணுமா அவரு? அங்க நான் எதை பார்த்தனே. அவ்வளவுதான் ஜெசிதா. அங்க பாரு அம்மா சூப்பரா புட்டு செஞ்சிருக்கா பாத்தியா? சாப்பிடலாமா? வாய் குத்திரும். இது வாய் குத்திருமா? வேற ஸ்பூன் தரேன் உனக்கு. ஓகே சரி, சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பாருச்சா? நான் சாப்பிட்டு பார்க்கவா? அப்பா கிட்ட காட்டுமா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? அதுனா புட்டு நல்லா இருக்கா? சாப்பிட்டோம். நான் டிவி பார்த்தேன்னா அப்புறம் இட்லி சாப்பிட்டு எழுதிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள நீங்க புட்டு செஞ்சுட்டீங்க. வந்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பர் சொல்றாரு. இததான் இவ்வளவு நேரம் இழுத்து சொல்லின்னு இருக்கா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா புட்டு செஞ்சாச்சு. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த புட்டு மாவு அப்படியே நல்லா சாஃப்டா இருக்கு பேபி. சாப்பிடறதுக்குமே அவ்வளவு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நல்ல வாசனை சூப்பரா ஜஸ்விதா இருக்கு. சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆமா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டா. கொஞ்சமா எடுத்து ஜஸ்டா சுடும். நல்லதா? அவ்வளவுதான். டாடா பை.